சொல்லுள்ளார்கள். இந்த புனிதமான காரியம் என்னவென்றால் இறந்த கண்களை தானமாக கொடுத்துள்ளார்கள். இந்த 2 கண்ணும் உடனடியாக பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பப்படும். அங்கே 48 மணி நேரத்தில் தற்போது நவீன தொழில்நுட்பத்தின்படி 4 பேர் கண்கள் தானமாக வைக்கப்படும். பாண்டி அரவிந்த் ஆஸ்பத்திரியில் அந்த 4 நோயாளிகளை எப்படி தெரிகின்றால் குறைஞ்சபட்ச காலங்கள் 5 வருட காலங்கள் 2 கண்ணும் தெரியாதவர்களுக்கு தற்போது நவீன தொழில்நுட்பத்தின்படி ஆஃப் லேயர் கட் பண்ணி 4 பேர் கண்கள் தானமாக வைக்கப்படும். நாங்கள் இங்கிருந்து பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு தகவல் சொன்னோம். தீவிப்புத்தூர்ந்து புனிதமான காரியர்கள் கண்கள் தானம் என்று தகவல் சொன்னோம். அதன் பேரில் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவக்குடன் கண்களை தானமாக பெற்றுச் தற்போது நவீன தொழில்நுட்பத்தின்படி 48 மணி நேரத்தில் 4 பேர் கண்கள் தானமாக வைக்கப்படும். அதோடு இல்லாமல் அம்மாவுடைய சுபகாரியம் என்று 4 பேர் உலகத்தை பார்ப்பார்கள். யார் 4 பயனாளியோ கண்கட்டை பிரிக்கிறதுபடி டாக்டர் வாசனை சொல்வார்கள். புனிதமானவர் இருந்து புனிதமான காரியம் சொல்வார்கள். அதன் மூலம் உங்களுக்கு பாறை கொடுத்துள்ளது. முதலில் இறந்தர் ஆத்மா சாந்தடைய பிரார்த்தனைப்படுத்துவார்கள். அந்த 4 பயனையும் இறந்தர் ஆத்மா சாந்தடைய பிரார்த்தனை பண்ணுவார்கள். 2வது குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும், இறைவனை பிரார்த்தனைப்படுத்துவார்கள். இறைவனோட பிரார்த்தனை பண்ணுவார்கள். 3வது கண்களை தானமாக எடுப்பதற்கு முயற்சி செய்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்வார்கள். 4வது இறைவனுக்கு நன்றி சொல்வார்கள். நாம் இதிகாசத்திலே உண்டுங்க சிவபெருமானுக்கு கண்கள் தானம் கொடுத்தவர் கண்ணப்ப நாயனார். அம்மா அவர் கண்கள் தானம் கொடுத்து அந்த 63 நாயன்மார்கள் ஒரு உருவாக சென்றுள்ளார்கள். அதோடும் இல்லாமல் யார் யார் கண்கள் தானம் கொடுக்கலாம் என்றால் பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயது 110 வயோதி வரை கண்கள் தானம் கொடுக்கலாம். கண்ணில் பூ விழுந்தவர்கள், கண்ணில் ஆபரேஷன் செய்து கொண்டவர்கள், கேட்ராக்ட் அணிந்தவர்கள், மூக்கு கண்ணாடி அணிந்தவர்கள், பிறவிலிருந்து கண்ணு தெரியாதவர்கள், கண்கள் தெரிஞ்சு கண்கள் தெரியாத போனவர்கள், கண்கள் தானம் வாங்கினவர்கள் எல்லோரும் கண்கள் தானம் கொடுக்கலாம். ஏற்கனவே மாதிரி இறந்த கண்கள் தானம் கொடுக்கலாம். அதில் போல் செயற்கனவே மாதிரி அது தற்கொலை செய்தவுடைய கண்கள் தானமாக கொடுக்கலாம். விபத்தில் அடிப்பட்டு இறந்த கண்கள் தானம் கொடுக்கலாம். தேலு பாம்பு என்ற விஷயத்தில் கடிப்பட்ட கண்கள் தானம் கொடுக்கலாம். சக்கர நோயால் பாதிக்கப்பட்ட இறந்த கண்கள் தானம் கொடுக்கலாம். 2 சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட இறந்த கண்கள் தானம் கொடுக்கலாம். கொடிய கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட இறந்த கண்களும் தானமாக கொடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தீக்காயம் பட்டு இறந்த கண்களும் தானமாக கொடுக்கலாம். ஒரு இறந்துட்டாத கத்தை வைத்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மனித இன குலத்துக்கும் அகில இந்திய மருத்துவ விஞ்ஞான கழகத்துக்கும் தன்னலம் கருதாமல் பொது நலத்தோடு சேவை செய்த குடும்பத்தாருக்கு பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பும் மற்றும் காட்டு மன்னார் கோயில் அருமானத்தின் சார்பும் மனமாவது நன்றி. கண்ணு நல்லா இருந்தது இல்லையா? கண்ணு நல்லா இருந்தது. நிச்சயம் அம்மாவது கண்ணு வந்து 90% பார்வை எழுந்துட்டு போகும். இது 90% பார்வை கண் தானம் கிடைக்க ரொம்ப ரொம்ப அபூர்வம்.